அதிகாரம் 39. தேவன் தம்முடைய முகத்தை தனக்கு மறைத்து விடுகிறார் என்றும் அவர் தன் மீது அன்பாக இல்லாமல் கோபமாய் இருக்கிறார் என்றும் யோபு வேதனைப்படுகிறார். தேவனோ தம்முடைய தெய்வீக பராமரிப்பை பற்றி யோபுவுக்கு விவரமாக சொல்லுகிறார். தேவன் சாதாரண சிருஷ்டிகளையும் போஷித்து பராமரிக்கிறார். அவர் சர்வ சிருஷ்டிகளின் மீதும் தயவு காண்பிக்கிறவர். காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிறவர். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் தன் மீது கோபமாய் இருக்கிறார் என்னும் சிந்தனை யோபுவிடம் இருக்கக்கூடாது. யோபு தேவனுடைய தெய்வீக கிருபையையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் தியானித்து பார்த்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். கர்த்தருடைய கிருபைக்காகவும் நன்மைக்காகவும் யோபு கர்த்தரை துதிக்க வேண்டும். பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிகளும் தேவனை அறிந்திருக்கிறது. தங்களுடைய தேவைகளுக்காக அவைகள் தேவனை நோக்கி பார்க்கிறது. காக்கை குஞ்சுகள் கூட தங்களுடைய ஆகாரத்திற்காக தேவனை நோக்கி பார்க்கிறது. தேவனே சிங்க குட்டிகளுக்கு போஜனம் கொடுக்கிறார். தேவன் எல்லா ஜீவன்கள் மேலும் கரிசனையோடு இருக்கிறார். தேவனிடத்தில் இருந்து எல்லா ஜீவன்களுக்கும் ஜீவாதாரம் புறப்பட்டு வருகிறது. யோபு தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் பராமரிப்பையும் புரிந்து கொள்ளாமல் அவர் மீது குற்றம் சொல்லுகிறார். தேவன் சாதாரண மிருகங்களுக்கும் தம்முடைய தெய்வீக பராமரிப்பை கொடுக்கிறார். தம்முடைய கிருபைக்கும் தெய்வீக பராமரிப்புக்கும் எடுத்துக்காட்டாக கர்த்தர் ஒரு சில மிருகங்களுக்கு செய்கிற நன்மைகளை இங்கு விவரமாக சொல்லுகிறார். வரையாடுகள், காட்டுக்கழுதை, காண்டா மிருகம், தீக்குருவிகள், குதிரை, ராஜாளியும் கழுகும்.